சங்கர் சார் வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க சன் டிவியில். அது வந்து ரொம்ப பெருசாக பேசிட்டார் சங்கர் சார். அதாவது யாரை பற்றியுமே அவர் இந்த அளவுக்கு பேசுனதில்லை. எல்லாருமே ஸ்டன் ஆகிட்டாங்க. சத்தியன் வந்து எல்லாரும் ஏதோ நினச்சிருந்துருப்பீங்க. நான் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகன் சத்தியனுக்குள்ளே இருக்கிறத பார்த்து நான் ஷூட்டிங்கில் பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன். சொல்லப்போனால் பல இடங்களில் வந்து ஒரு நிறையா பேர் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் தூக்கி சாப்பிட்டார் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னடா அது ரொம்ப ஓவராக சொல்லி விட்டாரு. ஏன்னா அது வந்து நம்ம படம் பார்க்கும்போது என்ன தேவை பண்ணால் இது எது சங்கர் சார் இப்படி பேசினா நான் ஆயிடக்கூடாது. ஏன்னா என்றைக்குமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வர வர பயமும் அதிகமாகும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கு. அதே மாதிரி விஜய் சார் பேசும்போது என்னன்ட்டாருன்னா, சத்தியனுக்கு வந்து நண்பனுக்கு முன் நண்பனுக்கு பின் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாரு. ஸ்ரீகாந்த் எல்லாருமே இப்போ ஹேரி ஜெயராஜ் சார் என்கிட்ட வந்து சொல்கிறார், நான் ரீரெக்கார்டிங் பண்ணப்பா கலக்கிட்டேன் அப்படின்றாரு. எடிட்டர் ஆண்டனி சார் சொல்கிறாரு, உனக்கு நிச்சயம் அவார்டு அப்படின்னு. எல்லாம் பெரிய டெக்னீஷியன்ஸு இவ்வளோ தூரம் புகழ்கிறாங்க. உண்மையிலேயே வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா என்னன்ற ஒரு பயம் எனக்கு ரொம்ப அதிகமாகிருச்சு. ஆனால் வந்து இன்னைக்கு படம் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து ஒன் ஆஃப் த ஹீரோஸ் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை மனசார பாராட்டின விஜய் சார் ஆகட்டும், சங்கர் சார் ஆகட்டும், ஜீவா சார், ஸ்ரீகாந்த் சார், எல்லாத்துக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். எனக்கு வந்து 2 சீன் ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த ஸ்பீச் சீன் ஸ்டேஜில் வந்து நான் வந்து எனக்கு தமிழ் வந்து நான் வந்து ஆக்சுவலாக கேரக்டர் வந்து பார்ன் இன் கோயம்புத்தூர், ஸ்டடிட் இன் கலிஃபோர்னியா அப்படி வரும். ஸோ ஸ்டேஜ் சீன் அப்போ வந்து மினிஸ்டர்லாம் வந்திருப்பார், பிரின்ஸிபல் எல்லாம் இருப்பாங்க, அது காலேஜ் டே, பெரிய கூட்டம் எல்லாம் இருக்கும். அப்போ நான் வந்து ஸ்பீச் வந்து விஜய் சார் மாற்றி வச்சுருவார். என்ன ரொம்ப இது பண்ணுறான், மற்றவங்களாம் படிக்கூடாமல் ரொம்ப நொட்டோரியஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச் மாற்றி விட்டுருவார். அப்போ வந்து சொற்பொழிவு அப்படின்றத வந்து கற்பழிப்புன்னு மாற்றிடுவார், விசுவாசத்தை வந்து குசுவாசன்னு மாற்றிடுவார். அப்போ நான் வந்து சத்யராஜ் சார் பார்த்து சொல்லுவேன், அவர் தான் பிரின்சிபல், இவர் மாதிரி கற்பழிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க, இவர் மாதிரி நம்ம ஊர் ஊராக போய் நம்ம எல்லாம் கற்பழிக்கணும் அப்படின்னு. அது வந்து தியேட்டரில் வந்து எல்லோரும் பயங்கரமாக கடைசியில் வந்து இந்த டைமில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம குசுவாசத்தை காட்டணும் அப்படி, குசுவாசம் வந்து 4 வகைப்படும் அப்படின்லாம் சொல்லி பண்ணும்போது அது வந்து ரொம்ப எனக்கே தியேட்டரில் பார்க்கும்போது நம்ம நடித்தப்போ கூட நம்மளுக்கு அதை நம்ம ஒரு டென்ஷனில் நடிப்போம், சீன் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். டப்பிங் பண்ணும்போது நம்ம அது ப்ரொஃபஷ்னலாக போவோம். ஒரு தியேட்டரில் பார்க்கும்போது உண்மையிலேயே அதான் சொல்லுவாங்க, ரொம்ப நாள் ஆச்சு இந்த அளவுக்கு சிரிச்சு எல்லாரும். எனக்கு தெரிஞ்சு நான் தியேட்டரில் கண்கூட பார்த்தேன், 2 பேர் வந்து ரொம்ப சிரித்து சீட்டுட்டே கீழே இறங்கிட்டாங்க, இறங்கி நடந்துட்டெல்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே வந்து கண்ணில் தண்ணி வர மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸ்லையும் கூட நான் வந்து விஜய் சார் தேடி போவேன். அவர் பெரிய சயின்டிஸ்டாக இருப்பார், அவர் வந்து உலகமே அவரை தேடிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் ஆயிடுவார். அவர்கிட்ட தான் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு கையெழுத்து வாங்கணும். அவர் சைன் பண்ணார்னா நான் வந்து எங்கேயோ போயிடுவேன் லைஃப்பில், அந்த மாதிரி. ஸோ அவர் கையெழுத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். விஜய் சார் தான் அந்த ஆள்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப விஜய் சார் டீஸ் பண்ணுவேன், இன்னும் நீ பெரிய சொன்னையடா, நான் காலேஜ் டைமில் நான் சவால் விட்டேன் ஞாபகம் இருக்கேன், இன்னைக்கு பாரு நீ ஸ்கூலில் ஒரு ஏதோ ஸ்கூல் வாத்தியார், நீ குழந்தைகளுக்கெல்லாம் ஆய் கழுவி விட்டுருக்க, நீ ஒரு ஆயா மாதிரி அப்படின்லாம் ரொம்ப ஒரு கேவலமாக டீஸ் பண்ணி பேசிட்டு நான் பாட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு, அந்த பிரின்சிபல் வந்து ரொம்ப ஷூடு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் பெண்ணு கொடுப்பேன்னு சொல்லியிருப்பார். அந்த பெண்ணு வந்து விஜய் சார் வச்சுருப்பார். அதுதான் எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கும், என்ன இந்த பெண்ணு வந்து உங்கள்கிட்ட அப்படி வந்துச்சு, திருடிட்டியா அப்படின்லாம் கேட்பேன். அப்படின்னு போனோன்னே அவர் ஃபோன் பண்ணுவார். இப்போ நான் எந்த சயின்டிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா அவரோட நேம் ஃப்ளாஷ் ஆகும் ஃபோனில். என்னடா இவர் நம்பர்லேருந்து வருது, ரொம்ப வளைஞ்சிட்டு பேசுவேன், நான் எப்படி சைன் பண்ண முடியும், என் பெண்ணு தான் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு விஜய் சார். அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ இவர் தான் வந்து அந்த சயின்டிஸ்டா அப்படின்னு. அவங்க திரும்பிட்டு ஒரு மாதிரி வலிஞ்சிட்டு அப்படின்லாம் சிரிச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு. அது தேட்டரில் வந்து அது கவுண்டமணி சாரோட ஃபேமஸ் டைலாக்கு, சூரியனில் அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்றது. அது நான் அந்த இடத்துல கொஞ்சம் மாடுலேஷன் மாற்றி ஃப்ரெண்ட்ஷிப்பில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு. அது வந்து ரொம்ப எகிரிடுச்சு தேட்டரில். பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாப்ஸு. அப்புறம் ஒரு சேலஞ்சு பண்ண ஒரு சீனில், அதாவது ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வந்து ஒரு அண்ணாமலை ரேஞ்சுக்கு அந்த படத்தில் வந்து ஒரு சவால் விடுற ஒரு சீன் இருக்கும் டெரஸில். அது 10 வருஷம் கழிச்சு பாருங்கடா, என்ன டீஸ் பண்ணுறீங்களா நீங்கள், 10 வருஷம் கழிச்சு யார் எங்கே இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி லைட்டாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு
சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு சீன். அது வந்து யூஸ்வலாக காமெடியன்ஸ் வந்து ரொம்ப எமோஷ்னலாக அப்படிலாம் பேசினா டக்குன்னு ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க, இல்லை சிரிச்சிருவாங்க. பட் அது வந்து தேட்டரில் அவ்வளோ சைலண்ட்டாக அதை வந்து உண்மையிலேயே ஒரு சீரியஸ் சீனாக ரிசீவ் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒரு காமெடியனுக்கு அப்பாற்பட்டு ஒரு நடிகனாக எனக்கு அது ஒரு கிடைச்ச ஒரு பெரிய பாராட்டு. இப்போ வந்துங்க நான் இப்போ அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கிறது வந்து தங்கர் பச்சான் சார் வந்து களவாடிய பொழுதுகள், அதுக்கப்புறம் வந்து கரண் சார் கூட கந்தா, அதுக்கப்புறம் அகராதின்னு ஒரு படம். அடுத்து நான் கம்ப்ளீட்டாக இருக்கிற படம் வந்து ஏஆர் முருகதாஸ் சாரோட படம். அது வந்து ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹீரோ அளவுக்கே. நானும் விஜய் சார் மட்டும்தான் அந்த படத்தில் உள்ள தமிழ் நடிகர்கள். அந்த படம் வந்து ஃபுல்லாக வந்து பாம்பேல நடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாயகனுக்கு அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாம்பேல நடக்கிற ஒரு ஸ்கிரிப்ட். எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான். அதில் வந்து விஜய் சாரோட அம்மா அவங்க மட்டும்தான் ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் நானும் விஜய் சார் மட்டும்தான். மற்றவங்க எல்லாமே நார்த் இந்தியன்ஸ், வில்லனு எல்லாமே நார்த் இந்தியன் கேரக்டர்ஸ் தான். செகண்ட் ஹீரோ ரேஞ்சுக்கு அந்த ஒரு படம் ஒரு 60 to 70 days கால் ஷீட் வாங்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய பிரேக். ஏன்னா முருகதாஸ் சார் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய டைரக்டர், இந்தியா லெவலில் பேசப்படுற ஒரு டைரக்டர். விஜய் சாரும் இன்னைக்கு பெரிய நண்பனுக்கு அப்புறம் அது இன்னுமே பெரிய கிரேஸ். சங்கர் சார் சொன்ன மாதிரி விஜய் சார் கொஞ்சம் பிடிக்காம இருக்கிறவங்களுக்கு கூட விஜய் சார் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் பிடிச்சிருன்னு அதே ஆடியோ லான்ச்சில் பேசினாரு. ஸோ இன்னைக்கு விஜய் சாருக்குன்னு வேற மாதிரி ஒரு லெவலுக்கு போயிட்டார் இன்னைக்கு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய படம். இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய படமா இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னோட இப்போத்த ப்ராஜெக்ட்ஸ்.